இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சர்வத்தையும் படைத்து ஆண்டு நடத்துகிற தெய்வமே, அப்பா, இந்த ஒரு நாள் உபவசித்து உன் பாதத்திலே அமர்வதற்கான மகா பெரிய பாக்கியத்தை இந்த அடிமைகளுக்கு கொடுத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா, இந்த நேரத்திலே கோடான கோடி ஆசீர்வாதங்களை உன் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்க போற கிருபைக்காக கோடி நன்றி சுவாமி. என்னை நோக்கி கூப்பிட உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்கிற தெய்வமே, அப்பா, அந்த பிள்ளைகள் உண்மை நோக்கி கூப்பிடுறத பாருங்க கர்த்தாவே. உம்முடைய பதிலுக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இதோ காத்து கிடக்கிற பிள்ளைகளை இந்த வேளையிலே நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் கர்த்தாவே, உமக்காக காத்து கிடக்கிற பிள்ளைகள் சுவாமி, என்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, இப்பொழுதே இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. வருத்தத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகள், கஷ்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இந்த இறை வார்த்தையானது விடுதலையை கொடுக்க வேணும் தெய்வமே. விடுதலை நாயகனே, இந்த நேரத்திலே கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஐயா, இன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி கடந்து சென்ற பொழுது உமது பிரசன்னம் அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக கடந்து சென்றதே. இந்த பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமாக உமது பிரசன்னம் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அன்று சாலமோன் ஜெபம் செய்த பொழுது ஆலயம் முழுவதும் அக்கினியால் நிரப்பப்பட்டதே. இதோ இந்த ஆலயம் உமது அக்கினியால் நிரப்பப்படட்டும் கர்த்தாவே. வல்லமை இறங்கட்டும், ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவே, இயேசுவே, இதோ உமது அடிமை ஐயா, உன் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற அடிமை கர்த்தாவே, உன் பிள்ளைகளுக்கு என்னென்ன நீ சொல்ல விரும்புகிறீரோ அந்த வார்த்தையை மாத்திரம் என் நாவிலே வைக்க வேண்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியாக என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்கிற வசனத்தை தியானிக்கவிருக்கின்றோம். எசாயா 41வது அதிகாரம் 10ஆம் வசனம். எசாயா 41வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, என் தேவன் இந்த அதிகால வேலையிலே உங்களை பார்த்து என்ன சொல்றான்னு பாருங்க. பிள்ளைகளே, நீங்க அஞ்சாதீங்க, நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். நீ தீ நடுவே நடந்து போனாலும், கடல் நடுவே நடந்து போனாலும், அக்கினி கூட நீ நடந்து போனாலும், வேதனை கடல்ல நீ நடந்து போனாலும் நான் இருக்கிறேன், உன் கூடவே நான் இருக்கிறேன். நீ பயப்படாத, நீ பயப்படாதே என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நீ கலங்காதே. உன் துன்பத்திலே, உன் குடும்பத்திலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் என்று சொல்லி கலங்காதே. உன் இருதயத்தை பிடிச்சிட்டு உட்காராத. ஆண்டவரே சொல்றாரு, நான் இருக்கிறேன், நான் உன் கடவுள், சாதாரண மனுஷன் அல்ல. உன் வேதனைகளை எல்லாம் அறிகிற தேவன், உன்னை உற்று நோக்கிற தேவன், உனக்கு என்ன நடக்கவிருக்கிறது என்பதை நான் அறிகிற தேவன், நடக்கும் முன்பே அறிகின்ற தேவன். உன்னை நான் காப்பாற்றுவேன், கலங்காதே, உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். இடக்கரத்தால் தாங்குவேன் சொல்லலங்க, வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். தாங்கும் பொழுது உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. நம் தேவன் என்ன சொல்லியா தெரியுமா? உன்னை தாங்குவேன் சொல்றார். உன்னை தாங்குவேன், உன் குடும்பத்தை தாங்குவேன், உன் வேலையை தாங்குவேன், உன் சொத்தை தாங்குவேன், உன் உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் தாங்குவேன். நீ சோர்ந்து போயிருக்கும் நேரத்தில் உற்சாகத்தின் ஆவியை உன் மீது பொழிந்து உன்னை தாங்குவேன், உனக்காக வழக்காடி யுத்தம் செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு அதிகால வேலையில எனக்கு ஒரு போன் கால் வந்தது. துடிச்சுக்கிட்டு அந்த அம்மா பேசுறாங்க. சிஸ்டர், நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறேன், என்ன நடக்கும்னு தெரியாது,
ஆண்டவர் என் சார்பாக இருந்து எனக்காக யுத்தம் செய்யும்படியாக ஜெபம் பண்ணுங்க என்று கண்ணீரோடு கதறினாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்துல அந்த மகளை கூட நாம் தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, ஏராளம் ஏராளம் மக்கள், ஐயோ எனக்கு நீதி வழங்கப்படவில்லையே, நான் ஏமாற்றப்பட்டு போயிட்டேனே, நான் தண்டிக்கப்பட்டு போயிட்டேனே, அவமானப்படுத்தப்பட்டு போயிட்டேனே, நஷ்டப்பட்டு போயிட்டேனே என்று சொல்லி வேதனைப்படுறாங்க. அதாம சொல்றாங்க, நான் ஒரு குற்றம் செய்யல, நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு எதிரா நிக்கிற அந்த அம்மா நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு, வாங்கின பணத்தை இல்லைன்னு சொல்லிட்டு என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அநியாயம், அட்டூழியம் இந்த லோகத்துல நிறைஞ்சு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில, இப்படிப்பட்ட நிலையில என் தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்றா தெரியுமா? நான் இருக்கிறேன், நீதியின் வழக்கரசால உன்னை நான் தாங்குவேன், உனக்கு நான் நீதி சொல்வேன் என்று சொல்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அவரை நம்பணும். எனக்கு ஒரு தெய்வம் உண்டு, எனக்கு ஒரு கடவுள் உண்டு, என்னை கைவிடாத என் தகப்பன் எனக்கு உண்டு என்று சொல்லி மாத்திரம் நீங்க விசுவசித்து இடைவிடாது ஜெபத்தில் நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் என் தேவன் உங்களை தாங்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமான மக்கள் இஸ்ராயேல் மக்கள், அவர்கள் எகிப்து நாட்டிலே மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், ஏராளமான வேலைகள், ஏராளமான கஷ்டங்கள். இந்த மக்கள் யாரை நோக்கி கூக்குரலிட்டார்கள்? அண்டை நாட்டு ராஜாக்களை நோக்கி கூக்குரல் இடவில்லை, பெரிய பெரிய தனவான்களை நோக்கி கூக்குரல் இடவில்லை, பெரிய பெரிய மகான்களை பார்த்து எங்களுக்காக ராஜாவிடம் சென்று சிபாரிசு செய்ய மாட்டீர்களா என்று சொல்லி அவர்கள் கதறவில்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய மக்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். உங்களுடைய வேதனை நேரத்துல, சோதனை நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல யாரை நோக்கி கூப்பிடுறீங்க? யாரை நோக்கி பார்க்கிறீங்க? என் தேவனை நோக்கி பார்க்கிறீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறீர்கள் என்றால், அவரிடத்தில் இருந்து சத்தியம் சத்தியமாக உங்களுக்கு உதவி வரும். அது வந்தே தீரும். இஸ்ராயேல் மக்கள் தேவனை பார்த்து கதறினாங்க, ஆண்டவரே ஆண்டவரே, நாங்க அடிமைப்பட்டு கிடக்கிறோம் ஐயா, எங்களை விடுவியும், எங்களை விடுவியும் என்று கதறினார்கள். என் தேவன் மோசேயை அனுப்பினார். மோசேயை தெரிந்தெடுத்து, மோசே என் மக்கள்கிட்ட போ, என் மக்களை நீ விடுவித்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். மோசே மக்களை நோக்கி, மோசே மக்களை நோக்கி என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அஞ்சாதீர்கள், நிலை உடையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றவிருக்கும் விடுதலையை நீங்கள் காண போகிறீர்கள். பிரியமானவர்களே, இஸ்ராயேல் மக்கள் வெளியில வந்துகிட்டு இருக்கிறாங்க, எகிப்து நாட்டுல இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வெளியில வந்துகிட்டு இருக்கும் போது, கானானை நோக்கி போய்கிட்டு இருக்கும் பொழுது குறுக்கே செங்கடல் வருகிறது. ஒரு பக்கம் செங்கடல், மறுபக்கம் எகிப்தியர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். முன்னால பார்த்தாலும் பயமா இருக்குது, பின்னால பார்த்தாலும் பயமா இருக்குது. நிலகுலைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ என்ன செய்யறது? இதோ ரெண்டு பக்கமும் நெருக்கப்பட்டு, ரெண்டு பக்கத்துக்கு இடையில நம்ம சப்பானியாக போறோமே, சாவ போறோமே என்று சொல்லி அவர்கள் நிலை உழைந்து போய்விட்டார்கள். அந்த நேரத்துலதான் மோசே என்ன சொல்றான்னு பாருங்க. மோசே சொல்றாரு, மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள், நிலை உடையாதீர்கள், இந்த ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயல்களை பாருங்கள். இன்று காணும் எகிப்தியரை நீங்கள் என்றுமே காண போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்றார். யார் நமக்காக யுத்தம் செய்வாராம்? ஆண்டவர் யுத்தம் செய்வார். நம்ம என்ன செய்யணுமா? அமைதியா இருக்கணும். லபோ திவோன்னு அங்கலாய்க்காதீங்க, இங்க எங்கேயும் ஓடாதீங்க. ஐயோ என்ன நடக்கும், ஐயோ ஏது நடக்கும் என்று சொல்லி அங்கலாய்க்காதீங்க. ஆண்டவர் மோசைக்கு சொல்ல சொன்னது என்ன தெரியுமா? நீ மக்களை அமைதிப்படுத்து, நிலை உடைய செய்ய வேண்டாம். இன்று காண்கின்ற இந்த எகிப்தியரை அவர்கள் என்றுமே காண மாட்டார்கள். இன்றைக்கு உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற மக்களை நீங்கள் என்றுமே காண மாட்டீர்கள்.
இன்றைக்கு உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிற நோயை நீங்க என்றைக்குமே அனுபவிக்க மாட்டீங்க. இன்றைக்கு உங்க வீட்டுல இருக்கிற வறுமை, உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம், உங்க வீட்டுல இருக்கிற நஷ்டத்தை நீங்கள் என்றைக்குமே அனுபவிக்க போறது கிடையாது. ஆனால் என் ஆண்டவர் இடத்திலே நீங்கள் பற்றுக்கொள்ளும் பொழுது இந்த விடுதலை எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே சொன்னார், நீங்கள் காண்கின்ற இந்த எகிப்தியரை நீங்கள் என்றைக்குமே காணப்போவதே கிடையாது என்று சொன்னார். அதே போல நடந்தது. பிரியமானவர்களே, இந்த இஸ்ராயல் மக்கள் செங்கடல் 2ஆக பிரிய அதனுடைய நடந்து போகிறார்கள். அதை கண்ட இந்த எகிப்தியர்களும் அவர்கள் கூடவே செல்கிறார்கள். என்ன நடந்தது? கடல் மூடியது. அவ்வளவு பேரும் செத்து போயிட்டாங்க. என் அருமையானவர்களே, ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நாம் நிலைகுலைய கூடாது. கடவுளே இல்லாத ஜனங்கள் போல நாம் சோர்ந்து போக கூடாது. எனக்கு ஒரு தெய்வம் உண்டு, நான் கேட்கிறது அவர் நிச்சயமா செய்வாரு, எனக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நீங்க இருந்தீங்கன்னாக்கும் அவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். நிச்சயமாக உங்களை எடுத்து நிறுத்துவார். சோர்ந்து மட்டும் போகக்கூடாது. சாத்தான் உங்க பக்கத்துல இருந்துட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? இதுவரைக்கும் நான் நம்பினேன், என்னத்தை கண்டேன்? இதுவரைக்கும் நான் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கோயில் குளமா போனேன், ஆண்டவரே ஆண்டவரேன்னு பைபிளை விரிச்சு வச்சு படிச்ச, அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லிட்டு துதின்னு சொன்னேன். என்ன நடந்தது? உன் வீட்டுக்கு என்ன நடந்தது? சாபத்துக்கு மேல சாபம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். பைபிளை தூக்கி எரிஞ்சிட்டு நீ பாட்டு படுத்து தூங்கு, என்னைக்கு சாவு ஒரு மணிக்கு போய் சேரும் அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். அல்லேலூயா. ஆனால் நீங்க என்ன செய்யணுமா? சோர்ந்து போகக்கூடாது. என் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார், என்னை தாங்க வல்லவராக இருக்கிறார், எடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறங்க சாவே, உம்மை போற்றுகிறங்க சாவே. நீ ஜீவிக்கிற தேவன் ஐயா, எங்களை எடுத்து நிறுத்துகிற தேவன் ஐயா, எங்களுக்கு வழிகாற்ற தேவன் கர்த்தாவே. நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்திலே எங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 18ஆம் அதிகாரம் 3-8 வரை உள்ள வசனங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 3-8 வரை உள்ள வசனங்கள். கைம்பெண் ஒருவர் நேர்மையற்ற நடுவரிடம் போய் என்ன சொல்றாராம்? எனக்கு வழக்க தீர்த்து விடும், எனக்கு வழக்க தீர்த்து விடும் என்று ஒவ்வொரு நாளும் போய் நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த நடுவர்கிட்ட. அந்த நடுவன் கடைசியாக என்ன சொல்கிறான்னு தெரியுமா? நான் எந்த மனிதருக்கும் பயப்படுறவன் கிடையாது, கடவுளுக்கு அஞ்சுறவனும் கிடையாது, எந்த மனுஷனை நான் மதிக்கவும் மாட்டேன். அப்படி இருந்தாலும் இந்த கைமன் இடைவிடாது எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால இவளுக்கு நான் நீதி வழங்குவேன். இல்லைனாக்கும் இவ என் உயிரை எடுத்துக்கிட்டே இருப்பா. என்ன செய்வாளாம்? உயிரை எடுத்துக்கிட்டே இருப்பா. அது பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்படினாக்கும் என் பிள்ளைய, தேவனுடைய பிள்ளைய, அவரை நோக்கி இரவும் பகலும் கூக்குரலிட்டு கொண்டு இருக்கும் பொழுது, இரவும் பகலும் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? நான் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பேனா என்று கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். சாதாரண ஒரு மனுஷன், இந்த அம்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்குதே, என் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்குதே, இந்த அம்மா கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்லி விடுவோம், நீதி வழங்குவோம் என்று ஒரு சாதாரண மனுஷன் செஞ்சானாக்கும், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடும் பொழுது அவர் சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? சிந்திச்சு பாருங்க. ஏங்க, நீங்க எல்லாரும் பெற்றோர்களுங்க, நீங்க கோவப்பட்டு உங்க பிள்ளைய அடிச்சிடுறீங்க, பிள்ளை கோவச்சுக்கிட்டு போய் ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிறது, நீங்களும் மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சோறு பக்கமா மூஞ்ச வச்சுட்டு படுத்துக்கிறீங்க. உங்க பிள்ளை வெளியில வராண்டால உட்கார்ந்துக்கிட்டு எம்மா எம்மா எம்மான்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? தடவை கூப்பிடும் போது உடம்புல கொஞ்சம் சூடு ஏறுற மாதிரி இருக்கும், 2வது தடவை கூப்பிடும் போது கொஞ்சம் நெருப்பு ஏறுறது மாதிரி இருக்கும், 3வது தடவை கூப்பிடும் போது கரண்ட் ஷாக் அடிக்கிற போல இருக்கும். அப்படித்தானே? பட்டுன்னு எந்திரிச்சிருவீங்க.
என் பிள்ளைக்கு என்னவோ தெரியலையே, என் பிள்ளைக்கு என்னவோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து அணைச்சு பிடிச்சிட்டு அதோடய விடுவீங்க. நீங்க திட்டுனது எல்லாத்துக்கும் அழுது முடிப்பீங்க. இங்க ஐயோ என் பிள்ளைய திட்டேனே, ஐயோ இப்படி சொல்லிட்டேனே, ஐயோ அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைய விட நீங்க தான் அதிகமா அழுவுவீங்க. இது நடக்கலையாங்க? நடக்குது. சாதாரண மனுஷியாகிய நீங்க, சாதாரண மனுஷர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்காக இப்படி நீங்க உருகி போகிறீங்கன்னாக்கும் என் தேவன் அவருடைய சாயலாகவும் அவருடைய பாவனையாகவும் நாம் ஒவ்வொருவரையும் படைத்து வச்சிருக்கிறாருனாக்கும் நாம் அவரை நோக்கி அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது சும்மா இருப்பாரு? சும்மா இருப்பாரா? அவர் மாத்திரம் இல்ல, வான்லோகம் முழுசும் கடந்து வரும். என் தேவன் உங்களை சந்திக்க வரும் பொழுது அவர் தனியாக வர மாட்டார், வான்மண்டல சேனைகளோடு வருவார். ஹல்லேலூயா. காரணம் நம்ம ராஜாவுடைய பிள்ளை. எப்படிப்பட்ட ராஜா? விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுடைய தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையை தேவன் சந்திக்க வரும்போது வான்மண்டல கூட்டங்கள் அத்தனையும் கடந்து வரும். சகல வானதூதர்களும் கடந்து வருவார்கள், சகல புனிதர்களும் கடந்து வருவார்கள் நம்மை சந்திக்க. ஹல்லேலூயா. இதை நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவோ பெரியவங்க, அப்படித்தானே? சாதாரண ஆளாங்க நம்ம எவ்வளவோ பெரியவங்களா இருக்கிறோம். அது பிரியமானவர்களே, இந்த அருமையான வாய்ப்பை விட்டு தள்ளிடாதீங்க. சாத்தானவங்களை சோதிப்பான், ஆனா நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. என் தகப்பன் ஜீவனோடு இருக்கிறார், என் இயேசு ஜீவனோடு இருக்கிறார், நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத தெய்வமாக இருக்கிறார். அந்த தேவனை பற்றி கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீ என்னை நோக்கி கூக்குரல் இடும் பொழுது உனக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்கிறார். நிச்சயமா உனக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அவர் பதில் கொடுப்பேன் என்று சொன்னால் அவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இணை திருமுறை 207வது பக்கம் எடுங்க. இணை திருமுறை 207வது பக்கத்திலே அருமையான ஒரு நிகழ்வு நடக்கிறது. சூசன்னா என்ற ஒரு பெண் இருக்கிறார், தெய்வ பயமுள்ள பெண். அந்த பெண் மோசேயின் கட்டளைப்படி வாழ்ந்து வந்தவர். கணவனுக்கு மிகவும் பணிவான ஒரு பெண்ணாக வாழ்ந்தார். இந்த பெண்ணை மிகுந்த செல்வந்தனாகிய யோவாக்கிம் திருமணம் செய்து கொண்டான். அச்ச நடுக்கத்தோடு தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்த பிள்ளையாக சூசானா வாழ்ந்து வருகிறார். அவர் பேரழகியாக இருந்தால், சூசானா எப்படிப்பட்டவளா இருந்தா? பயங்கர அழகி, பேரழகியாக இருந்தார். இப்படிப்பட்டவர் கட்டுப்பாடும் கண்ணியமும் நிறைந்த இந்த பெண் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தோட்டத்திலே, வீட்டிற்கு பின்னால் இருக்க தோட்டத்திலே குளிப்பது வழக்கம். இந்த பெண்ணை பார்த்து இஸ்ராயல் மக்களுக்கு நடுவராக தெரிந்தெடுக்கப்பட்ட இரண்டு கிழவர்கள் அந்த பெண் மேல் காம இச்சை கொள்கிறார்கள். பாருங்க பிரியமானவர்களே, மக்களை வழி நடத்த வேண்டிய இந்த தலைவர்கள் மக்களையே உபயோகிக்க பாக்குறாங்க. பாருங்க, இன்றைக்கு இது நடக்குதா நடக்கலையா? இந்த நாட்டுல நடக்குதா நடக்கலையா? இந்த ஊர்ல நடக்குதா நடக்கலையா? நடக்குதானே? நடக்குது. பிரியமானவர்களே, ஒரு தலைவனை பார்க்க போகணும்னா நீ ஒரு புட்டியோட போகணும். ஒரு பெரிய தலைவனை பார்க்க போகணும்னா நீ ஒரு குட்டியோட போகணும். நடக்குதா நடக்கலையா? உனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னாக்கும் ஒரு கையில ஒரு புட்டியும் மறு கையில ஒரு குட்டியும் நீ பிடிச்சிட்டு போனீங்கன்னாக்கும் என்ன வேணுமோ உடனே கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. புட்டியும் குட்டியும் தாயா இன்னைக்கு பேசுது உலகத்துல. அது இப்படிப்பட்ட ஈனத்தனமான இந்த உலகத்துல ஜீவித்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் மண்டியிடணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தலைவர்கள் ராஜா இந்த நாட்டை ஆள்கிறார்கள் ராஜா, என் ஊரை ஆள்கிறார்கள் ராஜா. இயேசுவே இவர்களை மாற்றும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே, நம் தேச தலைவர்கள் மனம் மாறுவார்கள், நம் ஊர் தலைவர்கள் மனம் மாறுவார்கள், திருச்சபையின் தலைவர்கள் மனம் மாறுவார்கள். உங்கள் ஜெபத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இரண்டு கிழவர்களும் சூசானாவுடைய தோட்டத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். சூசானா குளிப்பதற்காக கடந்து செல்கிறார். இந்த ரெண்டு கிழவர்களும் ஒளிந்து கொண்டிருந்த ரெண்டு கிழவர்களும் ஓட்டமாக ஓடி சென்று சூசானாவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? யாரும் கிடையாது, உண்மையில நாங்க வேட்கை கொண்டுள்ளோம், காம இச்சையினால தூண்டப்பட்டிருக்கோம்,
எங்க விருப்பத்துக்கு நீ பணிய வேண்டாம், இடம் கொடுக்க வேண்டாம். இல்லை என்றால் ஒரு வாலிபன் ஒருவன் உன்னோடு இருந்ததாக நாங்கள் பொய் சொல்லுவோம், உன்னை கல்லால் எறிந்து கொள்வார்கள் என்று மிரட்டுகிறார்கள். பிரியமானவர்களே, சூசானா என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். 23வது வசனம், இணை திருமுறை தானியேல் இணை திருமுறை 23வது வசனம். ஆண்டவர் முன்னிலை பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்களிடம் மாட்டிக்கொள்வதே மேல் என்றால். பிரியமானவர்களே, இந்த மகள், இந்த பரிசுத்தவதி ஜீவனை கொடுக்க தயாராயிட்டா. ஐயோ என் கணவன், ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பேரு, ஐயோ என் புகழ், நாளைக்கு என் ஊர் சொன்ன என்னை பத்தி என்ன சொல்லும், சரி ஒரே ஒரு முறை இந்த கிழவர்களுடைய விருப்பத்துக்கு சரின்னு சொல்லிட்டாக்கும், இதெல்லாம் மூடப்படும் என்று அவள் நினைக்கலங்க. என்ன செய்தால், என் கணவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை, என் பிள்ளைகள் எனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கடவுள் வேண்டும், எனக்கு கடவுள் வேண்டும். என் கடவுளுக்கு முன்னால பாவம் செய்கிறதை விட, பாவம் செய்து என் தேவனை நோகடிக்கிறதை விட, என் தேவனை வருத்தப்படுத்துறதை விட சாவதே மேல், சாவதே மேல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 2 கிழவர்களும் அருமையான கதைகளை உண்டாக்கினார்கள். வெளியில வந்து எல்லாருக்கும் சொல்றாங்க, இது போல நாங்க கண்ணால பார்த்தமாக்கும், ஒரு வாலிபனோடு இந்த சூசானா இருந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். மோசையின் சட்டப்படி அவளை அடித்துக் கொள்வதற்காக, கல்லால் அடித்துக் கொள்வதற்காக இழுத்து கொண்டு போகிறார்கள். இந்த நேரத்திலே சூசானா ஜெபம் செய்கிறாள். பிரியமானவர்களை, எப்படி இக்கட்டான சூழ்நிலையில் பாருங்க. அந்த நேரத்துல சூசானா, ஆண்டவரே உன்னை நம்பினேனே, உன்னை நம்பினேனே, இதோ கல்லால் அடிச்சு கொல்ல போறாங்களே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கலங்க. நான் பரிசுத்தவரே, என் தேவனுக்கு என்னை பத்தி தெரியும், நான் எப்படிப்பட்டவள் என்று என் தேவன் மாத்திரமே அறிகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் இப்படியாக ஜெபம் பண்றார். 42வது வசனம் கடந்து வாங்க. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீ அறிகிறீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும், இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும், இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்யதறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறது என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார். ஹல்லேலூயா. என் தேவன் செவி சாய்க்கிற தெய்வமாக இருக்கிறார். உங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறார். சூசன்னாவுடைய மன்றாட்டுக்கு, சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு என் தேவன் செவி சாய்த்தார். ஹல்லேலூயா. சூசானாவுடைய கூக்குரலுக்கு, சூசானாவுடைய கண்ணீருக்கு என் தேவன் பதில் கொடுத்தார் என்றால், உங்களுடைய கண்ணீருக்கு, உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? ஆனா ஒண்ணு, சூசானா எப்படிப்பட்டவர்? அவள் பரிசுத்தவதி, கட்டளைகளை அனுசரித்து வந்தாள். அவள் பரிசுத்தவதி, கட்டளைகளை அனுசரித்து வந்தாள். அவர் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து வந்தால், தேவனுடைய முகத்தையே நோக்கி இருந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 45வது வசனத்தை கடந்து வாங்க. கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞனிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். 46வது வசனம், தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். ஹல்லேலூயா. எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா இந்த வாலிபன், இந்த இளைஞன் இப்படி கத்துறானே, இவளுடைய ரத்த பலியில எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்றானே, என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் சொல்லி தானியேல்ட்ட போய் எல்லாரும் கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றார்? இந்த 2 கிழவர்களையும் தனியா பிரிச்சு வைங்க, இப்போ நம்ம உண்மை எதுன்னு அறியலாம் என்று சொல்லி ஒரு கிழவன்கிட்ட போய், கிழவனே நீ எந்த மரத்தடியில சூசானா பாவம் செஞ்சதை பார்த்தேன்? அது என்ன சொன்னாரு? விழா மரத்தடியில நீ சொல்ற பொய் உன் தலையிலே விழுந்தது.
அடுத்த களத்துக்கிட்ட போய், நீ எந்த மரத்தடியில பார்த்த? கருவாளி மரத்தடியில. உன் பொய்யும் உன் தலையிலே விழுந்தது. ஹல்லேலூயா. என் தேவன் வல்லமையுள்ள தேவன் நீதியின் வலக்கரத்தால் சுசானாவை தாங்கினாரா தாங்கலையா? தாங்கினார். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள், தேவனுடைய பார்வையிலே நன்மையை செய்து வாருங்கள். உங்களுக்கு எதிராக யாராவது தீங்கு செய்தார்கள் என்றால், உங்களை நாசப்படுத்த ஏதாவது கண்ணி வைத்தார்கள் என்றால், என் தேவனுடைய கை ஓங்கும். என் தேவனுடைய கை நிச்சயமாக ஓங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவானவர்களே, ஒரு முறை ஒரு இளம் சகோதரி புதிதாக திருமணம் முடித்தவள் என்கிட்ட வந்தான். கண்ணீரோடு அழுதுகிட்டே வந்தான். அப்ப நான் கேட்டேன், என்னம்மா நடந்ததுன்னு சொல்லி. புதுசா திருமணம் முடிச்சு 1 மாசம் தான் ஆகுது. என் கணவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டார். அந்த நேரத்துல பக்கத்து வீட்டுல இருந்த பணக்கார வாலிபன் ஒவ்வொரு நாளும் ஒன்னும் போன் பண்ணுவான், இல்லை என் வீட்டு வாசல்ல வந்து தட்டி, இங்க பாரு, என்னுடைய ஆசைக்கு நீ உடன்பட வேண்டும், நீ மாட்டேன்னு சொன்னாக்கும் ஒன்னு உன் கணவனை கொல்லுவேன், இதை நீ யார்த்தையாவது சொன்னாலும் உன் தாய் தகப்பனை கொல்லுவேன். எப்படி பாருங்க, என்ன ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையை பாருங்க. நீ என் இஷ்டத்துக்கு நீ விருப்பப்படலைனாக்கும், நீ உடன்படலைனாக்கும் உன் கணவனை கொல்லுவேன், இப்படியான மிரட்டுறேன்னு சொல்லிட்டு நீ யார்த்தையாவது சொன்னாக்கும் உன் தகப்பனையும் தாயையும் கொல்லுவேன் என்று சொல்லி மிரட்டியிருக்கான். நாளுக்கு நாள் இப்படியாக மிரட்டி கொண்டு இருக்கிறான். பிறகு நாங்க இங்கே ஜெபம் பண்றவங்க இருக்கிறோம்னு சொல்லி கேள்விப்பட்ட அந்த சகோதரி கடந்து வந்து கதறினான். நான் என்ன செய்யறது சிஸ்டர்? நான் சரின்னு சொன்னாக்கும் நான் கடவுளை இழக்க வேண்டியது இருக்கும், மாட்டேன்னு சொன்னா கணவனை இழக்க வேண்டியது இருக்கும், யாத்தியாவது சொல்லி ஊர் பஞ்சாயம் வைக்கலாம்னு பார்த்தாக்கும், ஊர் பெரியவங்கள்ட்ட சொல்லலாம்னு பார்த்தாக்கும் என் பெற்றோர் இல்லாம போயிடுவாங்க. நான் என்ன செய்வேன்? அப்போ நான் என்ன சொன்னேன்? அஞ்சாதே, அஞ்சாதே, நீதியின் வலக்கரத்தால் தாங்குவதற்கு என் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. 7 நாள் உபவசித்து ஜெபிப்போம். நீயே எங்க கூடவே தங்கு. உன் கணவன்கிட்ட சொல்லிடுறேன். 7 நாள் உபவசித்து வல்லமையோடு ஜெபம் செய்தோம். 7வது நாள் எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிச்சு. இந்த பணக்கார வாலிபன் பைக்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி மோசமான நிலையில மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறான் என்று. ஹல்லேலூயா. தேவன் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பெண்ணு, ஐயோ என் அப்பா அம்மா போயிடுவாங்களே, என் கணவன் போயிடுவாங்களே, ஐயா நான் ஒரு நிபந்தனை சொல்றேன், நீ தயவு செய்து என் கணவன்கிட்ட மாத்திரம் இதை சொல்ல மாட்டேன்னு சொல்லு, நான் உனக்கு உடன்படுறேன். சொன்னாலா? இல்ல. அவள் யோசிக்கிறா, தெய்வமே எங்க போனாக்கும் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், எங்க போனா என்னை தாங்கி பிடிப்பாங்க, நான் எங்க போவேன் என்று சொல்லி தத்தளிக்கிறா. ஆண்டவர் வழிகாட்டினார், இந்த இடத்துக்கு போ, காரணியாங்கிற இடத்துக்கு போ, அங்கே ஜெபம் செய்யற சகோதரிகள் இருக்கிறாங்க, உன்னை தாங்கி பிடிப்பாங்க. தாங்கி பிடித்தோம். தேவனுடைய நாமத்துல அந்த பெண்ணை தாங்கி பிடித்தோம். இன்றைக்கு அந்த குடும்பம் மிகவும் சந்தோஷமாக இருந்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாக்கோபின் மகன் யோசேப்பை பாருங்கள். அந்த யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த 12 பிள்ளைகளிலே 11வது மகனாக பிறந்தவர் யோசேப்பு. இந்த யோசேப்பு தெய்வ பயம் உள்ளவனாக இருக்கிறான், பரிசுத்தவானாக இருக்கிறான், தேவனுக்கு பிரியமானதை மாத்திரமே செய்து வருகிறான். அவனுடைய சகோதரர்கள் செய்து வந்த எந்த பாவ செயலிலும் இவன் தலையிடவே இல்லை, பங்கெடுக்கவே இல்லை. தகப்பனானவர் இந்த மகனை அதிகமாக நேசித்து வருகிறார். இதையெல்லாம் கண்ட இந்த 10 சகோதரர்களுக்கும் பயங்கரமான பொறாமையின் உச்சகட்டமாக கூட பிறந்த சகோதரனையே எகிப்து நாட்டிற்கு வித்து போட்டார்கள். மாணவர்களே, எகிப்து நாட்டிலே புத்திபார் வீட்டிலே அவன் வாங்கப்பட்டு அங்கே அடிமையாக வேலை செய்து கொண்டு வருகிறான். செம்மையாக வேலை செய்கிறான். அவனை கண்டு பாராட்டிய புத்திபார் தன்னுடைய மனைவியை தவிர எல்லாவற்றிற்கும் அதிபதியாக்குகிறான். எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருந்து எல்லா வேலைகளையும் இந்த யோசேப்பு செம்மையாக செய்து வருகிறான். அந்த வீட்டில் இருந்த பொழுது கூட, அடிமையாக இருந்த பொழுது கூட அவன் தெய்வ பயம் உள்ளவனாக இருந்து வருகிறான். தேவனுக்கு முன்னால பரிசுத்தமாக வாழ்ந்து வருகிறான், உண்மையுள்ளவனாக வாழ்ந்து வருகிறான். அப்படிப்பட்ட சமயத்திலே புத்திபாருடைய மனைவி என்ன செய்கிறார்? இந்த மகன் மீது, இந்த பரிசுத்தவனாகிய இந்த இளைஞன் மீது இச்சை கொண்டு பாவத்திற்கு கூப்பிடுகிறார்.
அப்பொழுது இந்த யோசேப்பு என்ன சொல்கிறான்? இம்மாபெரும் தீச்செயலை செய்து என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யலாமா? தொடக்க நூல் 39வது அதிகாரம் 9வது வசனம். யோசேப்பு சொல்கிறார், எம்மாபெரும் தீச்செயலை செஞ்சு என் தேவனுக்கு எதிராக பாவம் செய்யலாமா, பாவம் செய்யலாமா என்று கேட்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏராளமான வாலிபர்கள், எத்தனையோ வாலிபர்கள் என்கிட்ட இருதயம் வெடிக்க பகிர்ந்து கொண்டார்கள். சிஸ்டர், இந்த ஊர்ல நிம்மதியா இருக்க முடியல சிஸ்டர். பெண்கள் வழியக்க வந்து கூப்பிடுறாங்க சிஸ்டர். முக்கியமா திருமணமானவர்கள், கணவனை இழந்தவர்கள், கணவன் வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றார் வழியக்க வந்து கூப்பிடுறாங்க. என்ன போல எத்தனையோ பையன்மார்கள் இதோ பலிக்கடாவாக இருக்கிறோம் சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க என்று சமீபத்திலே ஒரு வாலிபன் கேட்டான். பேசலோ பிரியமான சகோதரிகளே, தேவனுக்கு முன்னால நீங்க எங்கே நிக்கிறீங்கன்னு பாருங்க. இதே நேரத்துல கடவுளுக்கு முன்னால நீங்க பரிசுத்தவதியாக இருக்கிறீங்கன்னாக்கும் எத்தனையோ பெண்கள், எத்தனையோ இளைஞர்களை படுபாதாளத்தில் தள்ளி கொண்டிருக்கிறார்களே, நாச வழியில நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக கண்ணீரோடு செவியுங்க, அவர்களுக்காக செவியுங்க. இன்னைக்கு வாலிப கூட்டம் எங்களால வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்குது என்று சொல்கிறார்கள். நீங்க சொல்லலாம், பெண்கள் வெளியா தனியா போகவே முடியலையே, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பயம், அங்கே வாலிபன் இருக்கிறான், இங்கே வாலிபன் இருக்கிறான், அவன் எப்படி செய்வான், இவன் எப்படி செய்வான் என்று சொல்கிற நிலை ஒருவாறு மாறிக்கொண்டு வருகிறது. இப்ப வாலிப கூட்டம் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த பெண்கள் எங்களை பாவ வழியில இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம், ஒரு மோசமான நிலை இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. அது பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம், கதறி அழுது ஜெபிப்போம். ஐயா, இந்த மோசமான நிலை மாறனா ஆண்டவரே, லோகத்துல பரிசுத்தம் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி என்னிடத்திலே கடந்து வந்தாங்க. அந்த அம்மா மிகுந்த கண்ணீரோடு சொன்னாங்க, தன்னை மகளுடைய கல்யாணத்திற்காக 5 லட்சம் ரூபாய் அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்களாம். அந்த சமயத்திலே அந்த சகோதரிய மூத்த சகோதரி அந்த தங்கச்சி கிட்ட வந்து, தங்கச்சி, உன்னுடைய மகளுக்கு இன்னும் வரணும் வரல, ஒண்ணுல அவ சின்னவளா தானே இருக்கிறா, என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வருது, ஆகவே அந்த 5 லட்சத்தை எனக்கு கூட கல்யாணத்தை முடிப்போம், 6 மாசத்துல உனக்கு அந்த தொகையை திருப்பி தந்துடுறேன் என்று சொல்லி வாங்கிட்டு போனாங்க. 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த தங்கையானவள் அக்கா கிட்ட கடந்து போய், என்னுடைய பிள்ளைக்கும் ஒரு வரன் வருகிறான், நான் திருமணம் எடுக்க வேண்டாம், நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடாக்கா என்று கேட்ட பொழுது அக்கா என்ன சொன்னாலாம் தெரியுமா? நீ எப்ப என்கிட்ட கொடுத்த, நீ எப்படி என்கிட்ட கொடுத்த, இதுக்கு மேல ஏதாவது சொன்னீனாக்க நான் போலீஸ்ல உடைய பிடிச்சி கொடுத்துருவேன், வீணா என் வாசல்ல நின்று சத்தம் போடாதே என்று சொன்னாலாம். அக்கா தங்கச்சியை பார்த்து சொன்ன வார்த்தை. பிரியமானவர்களே, கண்ணீரோடு என்கிட்ட போன் பண்றாங்க, இப்படி நடந்து போச்சு சிஸ்டர், நான் கயர் எடுத்து ரெடியா வச்சிருக்கிறேன், என் வீட்டு ஃபேன்ல போட்டுட்டு தூக்கி போட்டு சாவுறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு சாவலாம்ட்டு இருக்கிறேன் என்று போன். அப்ப நான் சொன்னேன், என்ன சந்திக்கிறது வரைக்கும் நீ சாவாத, வா, உடனே வா. அன்னைக்கு ஒரு இடத்துக்கு நான் போக வேண்டியது இருந்துச்சு, நாகர்கோவில் வரைக்கும் அர்ஜென்டா போக வேண்டியது, நான் போகல, நீ வா, உடனே வா என்று சொன்ன. அந்த அம்மா வந்தாங்க. அந்த இனிமே நான் என்ன செய்வேன், எனக்கு இருந்ததெல்லாம் அந்த 5 லட்சம் தான், அதை வச்சு என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பார்க்கலாம்னா இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டாங்க. அப்போ நான் சொன்னதெல்லாம், பயப்படாத, அஞ்சாத, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காத, நான் கடவுள், உனக்கு நான் வலிமை தருவேன், உனக்கு நான் சக்தி தருவேன், உனக்கு உதவி செய்வேன், நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் சொல்லிட்டு என் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்றார். நீ நம்புறியா? பதில் கிடையாது. நீ நம்புறியா? நான் போர்ஸா கேட்கிறேன். அந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு பதிலும் கிடையாது. எனக்கு நம்பிக்கையே இழந்துதானே இந்த கயிறை வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். சொன்னேன், மகளே, என் தேவன் எல்லாவற்றையும் ஜெயிக்க வல்லவராக இருக்கிறார். இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த வசனத்தை ஏசாயா 41:10 நீ சொல்லி 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 ஜெபம் பண்ணு. வாக்கு மாறாத தேவனே, என்னை சந்தியுமையா என்று சொல்லு. ஐயா, என்னை தாங்குமையா. அநீதி கர்த்தாவே, அநீதியினால அடிக்கப்பட்டு கிடக்கிறேன், சொந்த ரத்தம் கர்த்தாவே, சொந்த ரத்தம் என்னை ஏமாத்தியச்சு சுவாமி,
என் மீது இரக்கமாயும், உன் வாக்கு இந்த நேரத்தில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபி என்று அனுப்பினேன். முதல் மாசம் ஆச்சு, 2ஆம் மாசமா ஆச்சு, 3ஆம் மாசமா ஆச்சு. அப்பப்போ போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எப்படிமா நிலவரம். நானும் ஜெபம் பண்றேன், எப்படிமா நிலவரம், எப்படிமா நிலவரம். ஒண்ணு இல்ல. 3ஆவது மாசம் அந்த அம்மா இங்கே நிக்கிறத பாக்குறேன். என்ன நிலவரம், இங்க பாருங்க சிஸ்டர். அந்த பணக்கட்டை காமிக்குது, 5 லட்சம் பணக்கட்டை. அப்ப உட்காரு, என்ன நடந்தது சிஸ்டர்? நான் நீங்க சொன்னபடியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னன்னாலும் சரி ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் கர்த்தாவே வந்து சேரட்டும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீ சொன்ன வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லி நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் 3 மாசம் சென்ற பிறகு என் அக்கா என் வீட்டு வாசல நிக்கிறத பார்த்தேன். ஓடி போய் அக்கான்னு சொன்னேன். முதல்ல பைய திறந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு, புரிவோம் பணத்தை, என்னைய மன்னி. நான் எப்போ உனக்கிட்ட பணம் வாங்கலைன்னு சொன்னானோ அந்த நேரத்துல இருந்து எனக்கு தூக்கம் கிடையாது, எனக்கு நிம்மதி கிடையாது, என்னால சாப்பிட முடியல. உனக்கிட்ட ஏதோ சக்தி, உனக்கிட்ட இருந்து சக்தி வர்றத நான் பாக்குறேன்டி, கனவுலையும் பார்த்தேன்டி. உனக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சக்தி வருதுடி. அல்லேலூயா. யார் கொடுத்தது அந்த சக்தி? ஏசாமி என்ன சொல்றாரு? உனக்கு நான் வலிமை தருவேன் சொல்றாரா சொல்லலையா? 41வது அதிகாரம் ஏசாயா 10ஆம் வசனத்துல நான் உனக்கு வலிமை தருவேன் என்று சொல்கிற தேவன் பயங்கர வல்லமை அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த அம்மா, இந்த தங்கச்சி ஆனவள் அக்கா கிட்ட முன்னால நிக்கும் பொழுதே, உனக்கிட்ட இருந்து சக்தி வருது, உனக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பவர் வருதுடி, என்னை மன்னி என்று சொன்னா. அல்லேலூயா. இறை வார்த்தையை வாசித்து நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு விடுதலை நிச்சயமா கிடைக்கும். பிரியமானவர்களே, விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரே ஒரு வார்த்தையால் விண்மீன்களையும் விண்கோள்களையும் உயிரினங்கள் எல்லாவற்றையும் படைத்த தேவன், ஒரே ஒரு வார்த்தையால் படைத்த தேவன் உங்களையும் என்னையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உள்ளங்கையிலே தாங்கிக் கொண்டிருக்கிறார், உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார், கண்களுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார், இருதயத்துக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். உனக்கு கேடு வரும் நாளிலே கூடாரத்தின் உள்புறத்திலே மறைத்து வைப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை மறைத்து வைத்து காக்கிறார். அல்லேலூயா. இதை விசுவசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, என் ஆண்டவருடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய வலக்கரத்தால் நீங்கள் தாங்கப்பட வேண்டும் என்றால், முதலாவது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், 2வது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். யாருக்கும் அநீதி செய்யக்கூடாது, யாருக்கும் அநீதி செய்யக்கூடாது. அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ, குடும்பத்தாரோ உற்றார் உறவினர்களோ யாராக இருந்தாலும் சரி, யாருக்குமே நீங்கள் அநீதி செய்யக்கூடாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கொடன்னு டீ போட்டு நீங்களும் உங்க பிள்ளைங்களும் கணவனுமா இருத்து குடிச்சிட்டு மீதி இருக்கிற அந்த டீ மண்டியில வடிகட்டின டீ இலையில ஒரு கப்பு தண்ணிய ஊத்தி அதை காய்ச்சி அதை மாமனுக்கும் மாமியாருக்கும் கொடுத்தாக்கும், இதுக்கு பேரு நீதியா? இதுக்கு பேரு நீதியா? கொடன்னு மீன் குழம்பு வச்சு துண்டு எல்லாத்தையும் வாரி வலிச்சு நீங்களும் உங்க கணவன் மனைவியுமா உட்கார்ந்து தின்னுட்டு எஞ்சி இருக்கிற வாளுலையும் தலையிலையும் ஒரு கப்பு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அத மாமியார் தட்டுல ஊத்தி விட்டாக்கும், இதுக்கு பேரு நீதியா? நான் நீதியோடு இருக்கிறேன், நான் நேர்மையோடு இருக்கிறேன். பிரியமானவர்களே, கொடன்னு இருக்குது பாருங்க குழம்பு, அதை எடுத்து முதல்ல மாமியாருக்கு வைங்க, அது நீதி. அதை எடுத்து முதல்ல மாமனாருக்கு வைங்க, அது நீதி. வீட்டுக்கு வர்ற நாத்தனாருக்கு நீங்க என்ன செய்யறீங்க? வீட்டுக்கு ஒரு நாத்தனார் வந்துட்டாக்கும், அன்னைக்கு தான் அழுகி போன கத்திரிக்காய் இருக்குதான்னு பாப்பேன். உன் அப்பா வந்துட்டாக்கும், உன் அம்மா வந்துட்டாக்கும், நல்ல கோழியா கூடியா இளங்கோழியா கூட அதுவும் என் அப்பாவுடைய பல்லு இல்ல, பல்லுல சிக்கிக்கிறோம் என்று கேட்கறது தெரியுது இல்ல? உன் அப்பாவுடைய பல்லுல தான் கோழிக்கறி சிக்கிக்கிறோம், மாமனாருடைய பல்லுல கோழிக்கறி சிக்கிக்கிறாதா? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இதுக்கு பேரு அநீதி. இப்படிப்பட்ட அநீதிகளையும் அட்டூழியங்களையும் செய்துட்டு, ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டாலும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே என் ஜெபம் கேளும். ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படுமா? ஆக பிரியமானவர்களே,
நீதியில முதல்ல நீங்க நிலைச்சு இருங்க. அப்போ என் தேவன் நீதியின் வழக்கரத்தால் உங்களை தாங்குவார். ஹல்லேலூயா, பேசலாம். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் செல்லும் போது உம் சாயலால் திருப்தியாவேன். பிரைஸ் தி லார்ட். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் செல்லும் போது உம் சாயலால் திருப்தியாவேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க நீதியில நிலைச்சு இருந்தா தான் நீதியின் தேவன் வானத்தை திறந்து உங்களுக்கு நீதி வழங்குவார். ஹல்லேலூயா. அடுத்தவங்க எல்லக்கெல்லாம் புரட்டி வச்சுட்டு, ஆண்டவரே என் நிலத்துல ஒண்ணு விளையலையே, ஆண்டவரே எப்படி விளையும், எப்படி விளையும்? அடுத்தவனைய நிலத்தை அணிய அபகரிச்சுக்கிட்டு உன் நிலத்துல எப்படி விளைச்சல் வரும்? அது தேவனுக்கு முன்னால அச்ச நடுக்கத்தோடு இருக்கணும். ஆண்டவரை நோக்கி என்ன தாங்குமையான்னு சொல்லிட்டாக்கும், இந்த கையை விரிச்சு என்ன தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க கரத்தை நீட்டினீங்களாக்கும், இந்த கையை நீட்டி உன் சகோதரனை தாங்கணும். எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். உன் கை எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். இந்த பக்கம் உன் சகோதரனை தாங்கணும், இந்த பக்கம் கடவுள்கிட்ட கேட்கணும். கடவுள்கிட்ட கேட்டி உன் சகோதரனை தாங்க முடியாத எண்ணம் உள்ளவங்களதான் என் தேவன் தாங்கவே மாட்டார். நீங்க 1000 முறை பாடினாலும் சரி, 1000 முறை ஜெபிச்சாலும் சரி, ஆண்டவர் பாராமுகமாக இருந்து விடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏசாயா 46வது அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்க. யாக்கோப்பு வீட்டாரே, இஸ்ராயல் குடும்பத்தில் எஞ்சி இருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்தில் இருந்து உங்களை தாங்குபவன் நான், கருவிலே இருந்து உங்களை சுமப்பவன் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நான் உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். தாங்குவேன், சுமப்பேன், விடுவிப்பேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான வார்த்தையை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம வாழ்க்கையில, அப்படிதானே? தாங்குவேன், சுமப்பேன், விடுவிப்பேன் யாராவது சொல்லியிருப்பாங்களா? ஒரு தடவை பார்க்கலாம், பார்க்கிறேன், பார்த்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு ஏதாவது உதவி கேட்டீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே யாராவது? பார்த்துக்கிட்டு 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 போயிட்டே இருப்பாங்க, அப்படிதானே? என் தேவன் அப்படி இல்லை. உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை விடுவிப்பேன், சொன்னால் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சமுதாயத்துல தள்ளப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, தனிமையில விடப்பட்டு, தண்டிக்கப்பட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு யாருமே இல்லையே, கணவன் இல்லையே, உற்றார் உறவினர் இல்லையே, யாரும் இல்லாத ஒரு இடத்துல வந்து நான் குடியேறிட்டேனே, தனிமைப்பட்டு கிடக்கிறேனே என்று நீங்க வேதனைப்படுறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. தனிமையில இருக்கிறவங்கள பார்த்து, தள்ளாடிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து, வேதனையில இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உனக்கு வியாதியின் கொடி மேல நீ அடிமைப்பட்டு, ஐயோ ஆண்டவரே நான் தள்ளாடி தள்ளாடி நடக்கிறேன் ஐயா என்று சொல்றியா? ஆண்டவர் இருக்கார், நான் இருக்கிறேன் உனக்கு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எலெக்ஷன் வந்துருச்சுன்னா ஏராளமான அரசியல்வாதிகள் வருவாங்களா வரமாட்டாங்களா? உங்களுக்கு நான் இதை செய்வேன், தாங்குவேன், உயர்த்தி பிடிப்பேன், தப்புவிப்பேன், எல்லா காரியங்களையும் செய்வேன். உன் ஊருக்கு என்ன தேவை, உன் குடும்பத்துக்கு என்ன தேவை, கிரைண்டர் வேணுமா, டிவி வேணுமா, என்ன வேணும், தருவேன் தருவேன் தருவேன். ஓட்டு போடு, ஓட்டு போடு, அம்மா ஓட்டு, ஐயா ஓட்டு. போய் நச்சுன்னு குத்துவீங்க, கிரைண்டர் தர்றேன்னு சொல்லியிருக்கிறான். என்ன செய்வீங்க? நச்சுன்னு குத்துவீங்க, கிரைண்டர் தருவான். அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்ச பிறகு அடுத்து வருவானோ அந்த பக்கம்? வரவே மாட்டான், வரவே மாட்டான். அதோட சரி, கிரைண்டர் வரும், கிரைண்டர் வரும், கிரைண்டர் வரும்னு இருப்பீங்க. அடுத்த எலெக்ஷன் வந்துடும், அடுத்த எலெக்ஷன் வந்துடும், கிரைண்டர் வராது. அருமையானவர்களே, அருமையான உற்றார் உறவினர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் இருக்கிறேன். எப்படி? நான் இருக்கிறேன். நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க.
எனக்கு உங்க குடும்பம் வேற எங்க குடும்பம் வேற வித்தியாசமே கிடையாது. என் முகத்துல 2 கண்ணு இருக்கிறது எப்படி சத்தியமோ அது போல உன் குடும்பமும் என் குடும்பமும் என் இருதயத்துல இருக்குது. என்ன தேவைனாலும் என் வீட்டுக்கு கூட வர வேண்டியது ஒரு போன், ஒரே ஒரு போன், நான் உதவி செய்வேன். ஒரு அவசரம், ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு போனாரே நம்ம சொந்தக்கார, ரொம்ப நெருக்கமானவன்னு சொல்லிட்டு போனாரே, என்னன்னாலும் சரின்னு சொல்லிட்டு போனாரே. சரி ஒரு போன் போட்டு, ஹலோ யார் பேசுறது? நான் தான் மரியம்மா, அன்னைக்கு வந்தீங்களே என் வீட்டுக்கு. ஓ எஸ் எஸ் எஸ், என்னம்மா வேணும்? என்ன என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? வருஷமா வீட்டுக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு 2000 ரூபாய் தான் தேவைப்படுது பிள்ளைக்கு அட்மிஷனுக்கு. பாருங்க அடப்பாவி, நேத்து சாயந்தரம் இதை நீ சொல்லி இருந்தீங்கன்னாக்கும் 2000 20,000 கொடுத்துருப்பேனே. நேற்று 8 மணிக்கு தான் ஒருதனுக்கு 21,000 கொடுத்துட்டேன் பாரு. கையில ஒரு வயசா இல்லம்மா, இப்ப கையில ஒரு வயசா இல்லம்மா. அடாடாடாடா விட்டுட்டியே, நேத்து கேட்டிருக்க கூடாதா? அதோட ஆஃப் ஆயிரும் போனும். அதுக்கு பிறகு நீங்க ஹலோ ஹலோ ஹலோன்னா போன்ல என்ன செய்தி வரும்? தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். நிச்சயமா தொடர்பு அந்து போய் விட்டது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுதாங்க உலகம். ஆனா என் தேவன், என் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதாங்க நம்ம இயேசு. இதுதான் உலகம், இதுதான் அரசாங்கம், இதுதான் உற்றார் உறவினர். ஆனால் என் தேவன் இயேசு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருகிறது. பிரியமானவரே, ஒரு விறகு வெட்டி தேவனோடு அந்நியமா இருந்தானா, ரொம்ப நெருக்கமா இருந்தானா தேவனோட. அப்ப ஒவ்வொரு நாளும் விறகு வெட்ட போகும்போது கடற்கரை ஓரமா போவானா. அப்ப இயேசுவோட பேசிக்கிட்டே போவானா. அப்ப திரும்பி பார்த்தாக்கும் அவனுடைய பாதச்சுவடுகள் 2ம் இயேசுடைய பாதச்சுவடுகள் 2மாக இருக்குமா. நல்ல சந்தோஷம், போய் மரம் வெட்டி வேலை செஞ்சுட்டு வந்துருவானா. ஒரு நாள் நல்ல காய்ச்சல் பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்த காய்ச்சல் அதோட போறான். போய்கிட்டு இருக்கும் பொழுது அவன் திரும்பி பார்க்கிறான், இயேசுடைய பாதச்சுவடுகளை காணாம். அப்போ 2 சுவடுகள் மட்டும் இருக்கிறத பார்க்கலாம். போய் வருத்தத்தோட மரம் கூட வெட்டல, மரத்தடியில படுத்து தூங்கிட்டான். அப்போ ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுலேயே அருணாதர் இயேசு கிறிஸ்து அவனை மெதுவா தட்டி, ஏப்பா வருத்தமா இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இவன் சொல்லியிருக்கான், நீ போகும், நான் நல்லா இருக்கும் போது என் பக்கத்திலே நடந்து வந்தேன், நான் காய்ச்சலா இருக்கும் போது என் பக்கத்துல நடக்கலையே, இது சரியா என்று கேட்டானாம். அப்போ என் ஆண்டவர் சொன்னாராம், மகனே நீ கொஞ்சம் திரும்பி போய் பார்த்துட்டு வா, அந்த காலடிகள், அந்த பாத சுவடுகள் உன்னுடையதா என்னுடையதா என்று பார், அவை என்னுடையவை. நீ காய்ச்சலா இருந்ததுனால உன்னை நான் என் தோல்ல தூக்கிக்கிட்டு நான் நடந்து வந்தேன். ஹல்லேலூயா. இதாங்க நம்ம தெய்வம். நம்ம இளையலாமையில இருக்கும் பொழுது, கஷ்டத்துல இருக்கும் பொழுது, ஒண்ணுமில்லையேன்னு இருக்கும் பொழுது, தனி மேல உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் நம்மளை தரையில விடுறது கிடையாது, தூக்கிக்கிறாரு, தோல்ல தூக்கி வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. உன் உற்றார் உறவினர் எல்லோரும் கைவிடலாம், எல்லோரும் உன்னை விட்டு பிரிந்து சென்று விடலாம், என் தேவன் மாத்திரம் உன்னை விட்டு பிரிந்து செல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். தகப்பனும் தாயும் 2 பேருமே ரிட்டையர்ட் ஆசிரியர்கள். ரிட்டையர்ட் ஆன சமயத்துல 25 லட்சம் அவங்களுக்கு வந்தது. அப்போ ஒரே மகள் கல்யாணம் பண்ணி சென்னையில இருக்கா. இந்த ஒரு மகளும் அந்த ரிட்டையர்டு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தா, மருமகனும் மகளுமாக. அப்ப 2 பேரும் சேர்ந்து நல்ல அன்பு மொழிகள் எல்லாம் பேசி, மாமனையும் மாமியாரையும் தேற்றி எடுத்து கறி எடுத்து எல்லாம் இறைச்சி கறி எல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது மருமகன் இப்படி கேட்டாராம், மாமா அந்த 25 லட்சத்தை எனக்கு கொடுங்க, சென்னையிலே ஒரு வீடு எடுத்து விட்டனாக்கும் நல்ல வாடகைக்கு வரும் பாருங்க, நாங்க எங்க போறோம், உங்களுக்கு தானே உதவி செய்ய போறோம், உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது கஷ்டம்னாக்க நான் இருக்கிறேன். உடனே மகள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு, அப்பா நாங்க உங்களுக்கு இருக்கிறோம் அல்லப்பா, நீங்க எதையும் யோசிக்காதீங்க, கொடுங்க கொடுங்க என்று சொன்னோன்னு இந்த தகப்பனாருக்கு வேற வழி இல்லாம 25 லட்சத்தை எடுத்து கொடுத்தாச்சு. மருமகன் போனார், வீடு வாங்கினாரு, நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. 2-3 வருஷம் சென்ற பிறகு இந்த தகப்பனாருக்கு சுகம் இல்லாம போயிடுச்சு. ஒரு சின்ன ஆபரேஷன் செய்ய வேணும், அதுக்கு ஏறக்குறைய 1.5 லட்சம் செலவாகும் என்று மருத்துவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த தாயானவள் போன் பண்றார், தகப்பன் வியாதியா விழுந்துட்டார், அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும், 1.5 லட்சம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க, ஒரு 2 லட்சமா எடுத்துக்கிட்டு உடனே புறப்பட்டு வாமா அப்படின்னு மகளுக்கு. மக என்ன சொன்னா தெரியுமா,
இப்ப எங்க கையில எங்க இருக்குது காசு? எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பிறகு ஆபரேஷன் பண்ணலாம். ஒரு வாரம் 2 வாரம் திரும்ப போன் பண்ணியிருக்காங்க. மருமையன் போனை எடுத்துட்டு என்ன சொன்னாராம், மாமி நீங்க வாழ்ந்து முடிச்சவங்க, நாங்க வாழ துடிக்கிறவங்க. ஆகவே பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் ஒரு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்களா? இந்த வயசுல உங்களுக்கு என்னத்துக்கு ஆபரேஷன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதாங்க உலகம், இதுதான் உலகம். ஒரு பொண்ணு இருக்குன்னு பொத்தி பொத்தி வைக்கிறவங்களுக்கு இதே கதிதான். ஒரு ஆண் இருக்குன்னு பொத்தி பொத்தி வைக்கிறவங்களுக்கு இதே கதிதான். நீங்க வாழ்ந்து முடிச்ச டிக்கெட்டு, நாங்க வாழ துடிக்கிறோம். அது நீங்க கல்லறைய பார்த்துக்கிட்டே இருங்க, நாங்க மேல பார்த்துக்கிட்டு இருப்போம், நாங்க ஜாலியா இருக்கணும் என்று சொல்ற உலகமாக இது மாறி போய் விட்டது. அது பிரியமானவர்களே, அந்த 2 தம்பதியரும் இன்னும் ஜீவனோடு தான் இருக்கிறாங்க, மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகம் முடியும் வரை உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார் என்றார். அவர் உலகம் முடியும் வரை சத்தியம் சத்தியமாக நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம் தேவன் இயேசு கிறிஸ்து, நம் ஆண்டவர் இந்த இறை வசனத்திலே என்ன சொல்கிறார்? நீ தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நான் உன்னை தாங்கினேன், தலை நரைக்கும் வரை உன்னை நான் தாங்குகிறேன், கல்லற குழியில கொண்டே வைக்கும் வரைக்கும் உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்கிறார். அது பிரியமானவர்களே, ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது அந்த சிசுவை, அந்த கருவை தாங்குகிறது அந்த தாயா கடவுளா? கடவுள். அந்த கடவுள் தான் அந்த கருவை தாங்குகிறார் என்றால், நீங்க உங்களுக்கு அச்சம் நடுக்க இருக்க வேண்டுமே. நீங்க கருக்கலைப்புக்கு போகும் பொழுது எத்தனை பெண்கள் இன்னைக்கு கருக்கலைப்புக்கு சர்வசாதாரணமா போறாங்க. 1 போதும், 2 போதும். ஏமானவர்களே, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட குழந்தைய கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட உங்க உடம்புல கத்தி வச்சு குடும்ப கட்டுப்பாடு செய்யறதுக்கும் ஒரு உரிமையும் கிடையாது. அது பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்களை, கரு கலைப்போ, குடும்ப கட்டுப்பாடோ, சிசு கொலையோ நீங்க செய்திருக்கிறீங்கனாக்கும் ஆண்டவருடைய பாதத்துல மண்டியிடுங்க. ஐயா, நான் பாவம் செய்துட்டேன் சுவாமி, நீர் அல்லவா தாங்குகிறேன். அது 1 நாள் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2 நாள் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையை தாங்குகிறவர் என் ஆண்டவர். நீங்கள் கருக்கலைப்பு செய்யும் பொழுது ஆண்டவருடைய கையில இருந்துதானே அதை புடுங்கி எடுத்து வெளியில போடுறீங்க. ஆண்டவருக்கு வருத்தம் வருமா வராதா? அவர் உங்க குடும்பத்தை குறிச்சு சந்தோஷப்படுவாரா? இன்னைக்கு தேவனுக்கு முன்னால மண்டியனுங்க. ஆண்டவரே, நான் தவறு செய்துட்டேன், ஆண்டவரே நான் எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன் ஐயா என்று சொல்லி கண்ணீர் வடிங்க. நீ தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல காயினே சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். காயின் தன் தம்பி ஆபேலை கொன்று குவித்தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இத பாராமுகமா அவர் இருக்கலங்க. சரி, காயின் போனா போயிட்டு போவான், முதல் பையன் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறான், ஏதோ தெரிஞ்ச தெரியாம செஞ்சுட்டான் அப்படின்னு விடல. ஆண்டவர் அவனை பிடிக்கிறார். காயினே, நீ என்ன செய்தாய்? உன் தம்பியின் ரத்தம் என்னை நோக்கி பூமியிலிருந்து கூக்குரல் இடுகிறது. நீங்கள் சிந்திய உங்கள் குழந்தைகளுடைய ரத்தம் தேவனை நோக்கி இடைவிடாது கூக்குரலிட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கடவுளை பார்த்து, ஆண்டவரே நீ தாங்கிய கருவு, ஆண்டவரே நீ தாங்கிய மனுஷன, ஆண்டவரே நீ தாங்கிய மாமியார, ஆண்டவரே நீ தாங்கிய மருமகள, ஆண்டவரே நான் சித்திரவதைப்படுத்திட்டேன், ஆண்டவரே நான் கொன்னு குவிச்சுட்டேன், ஆண்டவரே என்று சொல்லி வருத்தத்தோடு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் மன்னிப்பு கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று கதறும் பொழுது அவர் உங்களை எடுத்து நிறுத்துவராக, தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பாடல் 3:5. திருப்பாடல் 3:5. நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஆண்டவரே எனக்கு ஆதரவு. பிரியமானவர்களே, தாவீது ராஜா என்ன சொல்றான்னு பாருங்க. அந்த ராஜாவுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? எல்லா வசதிகளும் உண்டு, எல்லா பாதுகாப்புகளும் உண்டு. இளமை முதற்கொண்டு அவர் செய்தது அத்தனையிலும் வெற்றியை கொண்டார். கோலியாத்து முதற்கொண்டு கடைசி நபர் வரைக்கும் யுத்தத்திலே அவருக்கு வெற்றி கிடைச்சது. ஏராளமான பெயர்,
ஏராளமான புகழ், ஏராளமான மதிப்பு, செல்வ செழிப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தாவீது என்ன சொல்றான்னு பாருங்க. ஆண்டவரே, நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், நீ தான் எனக்கு ஆதரவு. அல்லேலூயா. ஒரு சிலர் நடக்கிறத பார்த்தாக்கும் எனக்கு இப்படித்தான் சொல்ல தோணுது. எனக்கு ஆதரவு நானே, எனக்கு யாருடைய ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லி நடக்கிற அகங்காரம் பிடித்தவர்களும் இந்த பூமியில உண்டு. எனக்கு என்ன குறைவு? 5 ஆம்பளை பிள்ளை சிங்கம் போல இருக்கிறான், நல்ல பதவியில இருக்கிறான், ஏராளம் சம்பாதிக்கிறான், நல்ல வசதியான வீடு, எனக்கென குறைவு? எனக்கென குறைவு கேட்கிறவங்க உண்டா இல்லையா? எங்க இன்னைக்கு படுக்கைக்கு போனோம்னாக்கும் காலையில கண் விழிப்பமா இல்லையான்னு சொல்லிட்டு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏராளமான இயற்கையின் சீற்றங்கள், பூகம்பங்கள், எரிமலை வெடிப்பு, கடல் கொந்தளிப்பு, சூறாவளி காத்து, புயல் காத்து, பெருவெள்ளம், கொள்ளை நோய்கள், இன்னும் எத்தனையோ வெடிகுண்டு, கண்ணு விழிக்கிறதுக்கு முன்னால வெடிகுண்டு இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க என்று சொல்லி நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அபிரியமானவர்களே, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை, இப்போ இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்துல தாட்சியோடு மண்டியிடணும். என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்துல தாட்சியோடு மண்டியிட்டு, ஆண்டவரே என்னை தாங்கிக் கொள்ளும் ஐயா, இன்பத்திலும் துன்பத்திலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும், நோயிலும் நொடியிலும், எல்லா வேலையிலும் என்னை தாங்கிக் கொள்ளும் கர்த்தாவே, என்னை தாங்கிக் கொள்ளும் கர்த்தாவே என்று சொல்லி நீங்க செபிங்க. தேவனுடைய வலக்கரம், நீதியின் வலக்கரம் உங்களை தாங்க வேண்டும் என்றார் என்ன செய்யணும்? பரிசுத்தமா இருக்கணும், கட்டளைகளை கடைபிடிக்கணும், யாருக்கும் அநீதி செய்திருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அஞ்சாதே, நான் எல்லா நாளும் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை தருவேன், நான் உனக்கு உதவி தருவேன், நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிற என் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை என்றென்றுமாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்களை